இனிய காலை வணக்கம். என் பெயர் ஆக்னஸ் லியா. 5ஆம் வகுப்பு அ பிரிவு புனித ஜோசப் உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது விவசாயத்தை பற்றி பேச போகிறேன். விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் ஆகும். விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது விவசாயம் குறித்த அழகிய பொன்மொழி ஆகும். உலக நாடுகள் விவசாயத்தில் அதிக தொழில்நுட்பங்களை புகுத்தி உணவு உற்பத்தியை அதிகரித்து வருகின்றன. மக்களுக்கு தேவையான உணவுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பேணவும் விவசாயம் முக்கிய பங்கை வகிக்கின்றது. உழவர் உழைத்தால்தான் உழவோர் பிழைப்பர். முன்னோர்கள் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத இயற்கை முறை விவசாயத்தையே மேற்கொண்டனர். இயற்கை உரங்கள் மண்ணை வளப்படுத்தியதோடு மண்ணையும் பாதுகாத்தன. இன்றைய விவசாயத்தில் பயன்படுத்தும் செயற்கை உரம், பூச்சி மருந்து, கிருமி நாசினிகள் போன்றவை உணவை நஞ்சாக்குகின்றன. அடிக்காட்டிற்கு, நடுமாட்டிற்கு, நுனி வீட்டிற்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப இயற்கை முறை விவசாயத்தையே மேற்கொள்ள வேண்டும். மனிதனின் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவை மூன்றையும் விவசாயம் பூர்த்தி செய்கிறது. எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.